கோவையில் அதிகரிக்கும் போதை பழக்கம் 14 கிலோ கஞ்சா பறிமுதல். சமூகத்தின் நச்சாக விளங்கும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து போதைப்பொருள் இல்லாத கோவையை உருவாக்கும் பொருட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஈரோடு இலவச மார்பக புற்றுநோய் மருத்துவ முகாம். உலக சுகாதார நிறுவனம் இம்மாதத்தை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக நடத்தி வருவதை முன்னிட்டு ஈரோடு OA ராமசாமி நகர் வடிவு சுப்பிரமணியம் மருத்துவமனை எதிரில் உள்ள கேன்கேர் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் கேன்கேர் ஆன்கோ சென்டர் அக்டோபர் 6, 2024 அன்று இலவச மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. நடைபெற்ற முகாமில் DR நிர்மல் அரசு MD, RT, DRNB, மெடிக்கல் ஆன்காலஜி, ECMO அவர்களும் மகப்பேறு மருத்துவர் CB தர்ஷினி ஆகியோர் இந்த இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்தும் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் பற்றி எடுத்துரைத்தும் வருடத்திற்கு ஒரு முறையாவது மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அனைவரும் செய்ய வேண்டிய முன் மருத்துவ பரிசோதனைகள் பற்றியும் விளக்கி கூறினார். கோவை கோதவாடியில் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலையில் வடிகால் வசதிக்காக பூமி பூஜை போடப்பட்டது. கோதவாடி கிணத்துக்கடவு ஒன்றியம் கோதவாடி ஊராட்சியில் 2வது வார்டு இன்று அக்டோபர் 7, 2024 15வது நிதிக்குழு தொகை 2,15,000 ரூபாய் மதிப்பில் மாகாளியம்மன் கோவில் முதல் பழனிச்சாமி வீடு வரை வடிகால் வசதிக்காக பூமி பூஜை போடப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் திரு KR ரத்தினசாமி அவர்கள், வார்டு உறுப்பினர் திரு T செல்வகுமார், ஊராட்சி செயலாளர் திருமதி தமிழ்செல்வி, திரு கனகராஜ், சிவராஜ், விஜயா, மயிலாத்தாள், வாட்டர்மேன் செல்வராஜ், அன்னக்கிளி மற்றும் ஒப்பந்தக்காரர் திரு விக்ரம் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவை ரயில் நிலையத்தை வண்ண விளக்குகளால் ஒளிரச் செய்த கங்கா மருத்துவமனை. உதடு அன்னப்பிழவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த கங்கா மருத்துவமனை மற்றும் அன்னப்பிழவு சீரமைப்பில் கவனம் செலுத்தும் சமூக தொண்டு அமைப்பான ஸ்மைல் பிரெயின் இந்தியா ஆகியவை இணைந்து உலக புன்னகை தினத்தை அக்டோபர் 4 கோவை ரயில் நிலையத்தில் கோலாகலமாக கொண்டாடினர். அன்னப்பிழவு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட குழந்தைகளை கொண்டாடும் வகையில் கடந்த ஆண்டு ஸ்மைல் பிரெயின் டிஜிட்டல் புகைப்படத்தில் பதிவேற்றப்பட்ட படங்கள் அதிக புன்னகைக்கான கின்னஸ் உலக சாதனை பட்டத்தை பெற்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியானது ஸ்மைல் பிரெயின் இந்தியாவின் 25வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையிலும் அன்னப்பிழவுகளுடன் பிறந்த குழந்தைகளுக்கான ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாகவும் சக்தி வாய்ந்த அடையாளங்களை காட்சிப்படுத்தும் வகையில் வண்ண விளக்குகள் மூலம் ஒளிரச் செய்யப்பட்டன. மெரினாவில் நடக்கவிருக்கும் விமான சாகச பயணம். இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் அக்டோபர் கல்வராயன் மலைப்பகுதிகளில் மதுவிலக்கு சோதனையில் ஈடுபட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை. கிணத்துக்கடவு ஒன்றியம் கோதவாடி ஊராட்சியில் இன்று கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு KR ரத்தினசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பற்றாளர் திருமதி ப. பிரியா அவர்கள், கால்நடை மருத்துவர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள், எக்ஸ் ஒன்றிய தலைவர் திரு KM மயில்சாமி அவர்கள் மற்றும் VLB கல்லூரி பேராசிரியர்கள் திரு AS நவீன்குமார் அவர்கள்,
மற்றும் திரியூர் சுபாஷ் அவர்கள், திரியூர் வாசுதேவ் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர் திருமதி தமிழ்செல்வி அவர்கள், திருமதி புவனேஸ்வரி சத்துணவு அமைப்பாளர் அவர்கள், திருமதி அம்சவேணி அங்கன்வாடி பணியாளர் அவர்கள், திருமதி இந்திராணி வார்டு உறுப்பினர் அவர்கள், தமிழ்செல்வி CFL நிதி கல்வி உதவியாளர் அவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மற்றும் உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டது. சுத்தமான இந்தியா, தூய்மைக்கு ஒரு படி அருகில் ஸ்வச்சத உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டது. இதில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கோதவாடி குளத்திற்கு பாப் உபரி நீரை விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்வது என்றும், ஏதி காலனியில் 1995 பட்டா கொடுத்து இதுவரை கெஜெட்டில் பதிவாகாமல் இருக்கிறது. குடியிருக்கும் நபர்களுக்கு அளந்து கெஜெட்டில் பதிவு செய்து பட்டா வழங்க ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்வதென்றும், முதலமைச்சரின் கிராமப்புற இணைப்பு சாலை திட்டத்தில் செட்டிக்காபாளையம் மால கோயில் இருந்து கோணங்கிபாளையம் குடி கிணறு வரை சுமார் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை என்பது இருந்தாலே எந்த பாதிப்பையும் நாம் தடுத்திட முடியும். கடந்த 3 ஆண்டுகளாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து எடுத்து வருகிறோம். அதே போல் இது போன்ற கூட்டங்களையும் முறையாக நடத்திக்கிட்டு வரோம். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு என 2 பருவ காலங்களில் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்குது. இதில் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கிற வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழை கிடைக்குது. முன்பெல்லாம் வடகிழக்கு பருவமழையானது பருவம் முழுவதும் பரவலாக பெஞ்சுக்கிட்டு வந்துச்சு. சமீப காலமாக காலநிலை மாற்றத்தால் சில நாட்கள்லேயே மொத்தமாக பெஞ்சிடுது. இன்னும் சொல்லப்போனால் சில மணி நேரங்கள்லேயே பருவகாலத்துக்கு மொத்த மழையும் கொட்டி தீர்த்துது. இதை எதிர்கொள்வது தான் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. இதனால் பொதுமக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. அது மட்டுமல்ல, பொதுமக்களோட அவசிய தேவையான குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகளுக்கும் பெரும் சேதம் ஏற்படுது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வரலாறு காணாத பெருமழை பெய்து கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அதை தமிழ்நாடு அரசு திறம்பட எதிர்கொண்டதன் காரணமாக பாதிப்புக்குள்ளான மாவட்டங்கள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு. அனைத்து அமைச்சர்களும், அனைத்து துறை அதிகாரிகளும், அலுவலர்களும் களத்தில் இருந்தாங்க. பாதிப்பு ஏற்பட்டது தெரியாத வகையில் உடனடியாக நிலைமைகளை நாம் சமாளித்தோம். அதேபோல் இந்த ஆண்டும் பேரிடர்களோட தாக்கத்தை திறம்பட எதிர்கொள்ள தேவையான பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருது. இந்த வகையில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் 14/9/2024 மற்றும் 21/9/2024 ஆகிய நாட்களில் மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், மாநகராட்சி ஆணையாளர்களோடு வடகிழக்கு பருவமழை குறித்த ஆயத்த பணிகளை தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி அலுவலர்களுக்கு அவர் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். இவை எல்லாத்தையும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய வானிலை முன்னெச்சரிக்கையால் நாம் பெரிய அளவிலான சேதங்களை தவிர்க்க முடியும். பேரிடர்களை எதிர்கொள்வதில் முன்னெச்சரிக்கை தகவல்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம அரசு அதுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுல தனி கவனம் செலுத்தி வருது. குறிப்பாக வானிலை தரவு உடனுக்குடன் வழங்க கடந்த 22/8/2024 அன்று தரம் உயர்த்தப்பட்ட மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை நான் திறந்து வச்சேன். முன்னாடி இருந்த மையத்தை ஒப்பிடும்போது தற்போது பல்துறை வல்லுநர்கள் கொண்ட தொழில்நுட்ப குழுவோடு இந்த மையம் இயங்கி வருது. மேலும் பல துறை அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் ஒருங்கிணைப்பு மையத்துடன் தற்போது செயல்பட்டு வருது. பெய்த மழையோட அளவு எவ்வளவு என்பது அது பெய்கிற நேரத்திலே தெரிஞ்சாதான் அணைகளில் நீர் திறப்பு மேலாண்மை, வெள்ள முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சரியாக செய்ய முடியும். அதுக்காக நாம் இப்போ 1400 தானியங்கி மழை மானியங்களையும்
100 தானியங்கி வானிலை மையங்களையும் நிறுவி நிகழ்நேர தகவல்களை பெற்று வருகிறோம். இந்த தகவல்கள் பொதுமக்களுக்கு அப்பப்போ கிடைச்சா அவங்க தங்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திட்டமிட வசதியாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு முக்கியமான செயலியை உருவாக்கியிருக்கோம். வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தேக்கங்களில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. மழை காலத்தில் அதிகம் பாதிக்கப்படுறது மீனவ தோழர்கள் தான். ஆழ்கடலில் மீன்பிடிக்க போகிற மீனவர்களுக்கு புயல், கனமழை குறித்த தகவல்கள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக உரிய நேரத்தில் கொண்டு சேர்க்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு. சென்னை உள்ளிட்ட மாநகரங்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இயங்கணும். நாட்டுக்கு முன்னுதாரணமாக பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளுக்கு வார்டு தெருவாரியான வெள்ள அபாய எச்சரிக்கை வழங்க சென்னை நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முதியோர், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்கூட்டியே திட்டமிட்டு மாவட்ட நிர்வாகம் செயல்படுறது ரொம்ப அவசியம். வெள்ளப்பெருடை ஏற்படும் போது தாழ்வான பகுதிகளிலிருந்து முன்கூட்டியே வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறது மிக முக்கியம். இந்த பணிகளை தமிழக அரசினுடைய அனைத்து களப்பணியாளர்களும் பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி வெள்ளத்துக்கு முன்னரே நிவாரண மையங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீர், கழிவறை, தடையற்ற மின்சாரம், உரிய நேரத்தில் உணவு ஆகியவற்றை வழங்கணும். வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளோ விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். அதுக்கு தேவையான நீர் இறைக்கும் இயந்திரம், மர அறுப்பான்கள், ஜேசிபி, படகுகள் போன்ற கருவிகளை தாழ்வான பகுதி பக்கத்தில் முன்கூட்டியே கொண்டு போய் நிறுத்தணும். பல்வேறு வெள்ளத்தடுப்பு பணிகளை வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னரே விரைந்து முடிக்கணும். மாவட்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்ச மூத்த அலுவலர்களை கண்காணிப்பு அலுவலராக நியமிச்சிருக்கிறோம். அவங்க மழைக்கு முன்னதாகவே தங்களுடைய பணிகளை தொடங்கியாகணும். பெருநகர சென்னை மாநகராட்சி அனைத்து மண்டலங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்கள் அந்தந்த பகுதிகளில் ஆயத்த பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருதான்னு ஆய்வு செய்யணும். வெள்ளத்தடுப்பு பணிகளை மட்டுமல்ல, ஆண்டுதோறும் நாம் மேற்கொள்ளுகிற தூர்வாரும் பணிகள், பாலங்கள், சிறு பாலங்களில் கழிவுகளை அகற்றுதல், நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல், அருந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிற மின்கம்பிகளை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகளும் சரியாக நடைபெற்று வருதான்னு ஆய்வின் போது கண்டறியணும். வெள்ளைக்காலம் என்றாலே மாணவர்கள் ஆர்வத்தால் ஏரி, குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று விளையாடுறதில் உயிரிழப்புகள் ஏற்படுது. இதை தடுக்க பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் உரிய அறிவுரைகளை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். வெள்ளம், புயல் போன்ற பேரிடர்களில் தகவல் தொடர்பு, மின்சார வசதி போன்ற அத்தியாவசிய சேவைகள் முடிந்தவரை தடையின்றி வழங்கப்படணும். பாதுகாப்பான குடிநீர், பால், உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்யணும். வெள்ளத்தால் நோய் தொற்று ஏதும் ஏற்படாமல் இருக்க உரிய சுகாதார சேவை மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கணும். அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றினா மட்டும்தான் இது உறுதி செய்ய முடியும். பேரிடர் மேலாண்மையில் தன்னார்வலர்களது பங்கும் மிகவும் அவசியமானது. எனவே தேடல், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலர்களோடு இணைந்து பணியாற்ற முறையான செயல் திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் உருவாக்கணும். எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதில் ஈடுபடுகிற அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஓரணியாக நின்னால், அப்படி செயல்பட்டால் அதில் வெற்றி என்பது 100 விழுக்காடு சாத்தியம். பருவமழையால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு பொதுமக்களின் துயதுடைக்க அரசு நிர்வாகம் மொத்தமும் ஓரணியாக நின்று செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உரை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.